ஒரு அவுட்லெட்ஸ்க்கு வந்து 30,000 சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 200 கோடி டேன் ஒரு எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே வராங்க. லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்தாக நாங்கள் அனலைஸ் பண்ணதில் என்ன வந்ததுன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு எங்கள் அவுட்லெட்ஸ்குள்ளே வரதில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தினாலே இன்னைக்கு மறந்துட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா இன்னொரு கோவிட் வந்தால் தான் திருப்பி நம்மளுக்கு நான் வரும். சேட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ சேட் உள்ளே கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்னா இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து சேட் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை ஏன் மில்லட் சேட்டாக இருக்கக்கூடாது? நாங்கள் கொடுக்குற பூரியை மில்லட்டாக கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குற சுண்டல் குடலெல்லாம் கொஞ்சம் இதாக கொடுக்குறோம், மில்லட் பேஸில் கொடுக்குறோம். ஜூஸ் போட்டுட்ருக்கோம். ஜூஸ் வந்து ராவா கருப்பட்டி ஜூஸும் லான்ச் பண்ணோம், ஓடவே இல்லை, யாரும் வாங்கலை. ஆனால் இப்போ நிறைய கடையில் ஜூஸ் கவுண்டர் இருக்குது, ஆனால் ஒயிட் சுகர் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா கமர்ஷியலி வி வாண்ட் டு சக்ஸஸ். ஏன்னா அது சக்ஸஸ் பண்ணால் தான் காஃபி எங்களால் கொடுக்க முடியும், ஸ்நாக்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். இன்றைக்கி மார்க்கெட் விட்டு நாங்கள் வெளில போக விரும்பலை. ஸோ அதனால் வி ஹேவ் சம் காம்ப்ரமைஸ். எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களால் உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு அடுத்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறது வந்து ஆர்கானிக் ஸ்டோர் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா எல்லா அவுட்லெட்டுமே ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ உள்ள வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு சும்மா வெளில போகிறாங்க. நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணதில் அது தெரியுது எங்களுக்கு பேசிக்காக. அப்போ சும்மா ரஃபாக ஏன் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணக்கூடாது? வரவங்க சும்மா போகக்கூடாது. லேடிஸ்லாம் வந்து வெறுமனே கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அரிசி கொடு, ஆர்கானிக் அரிசி கொடுக்கலாம், ரைஸ் கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், மசாலா கொடுக்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதுவும் லான்ச் பண்ணுறோம். ஒரு 20 அவுட்லெட்ஸ் சைன் பண்ணி உள்ள வரவங்க வந்து சும்மா வெளில போகக்கூடாது. ஒரு 160 ப்ராடக்ட்ஸ் உள்ள வைக்கிறோம். 160 ப்ராடக்ட்ஸ் வைக்கும் போது ஹிட்ஸுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், ஹிட்ஸுக்குன்னு ஒரு ஜோன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா குழந்தைங்க சும்மா வெளில போகிறாங்க, அப்போ அவங்க அதை போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே நான் வந்து செக்மெண்ட்ஸாக ஒர்க் பண்ணி தான் சும்மா வைக்கிறோம். இது வந்து ட்ரையல் தான் பண்ணுறோம். இது வந்து ஹிட் ஆகாது எங்களுக்கு தெரியாது. பட் வி கேன் ட்ரையல். ஏன்னா எங்களுக்கு அவுட்லெட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. எங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்குறோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா அவுட்லெட்லேயும் ஃப்ரான்ச்சைசி போடுறோம். இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராடக்ட்ஸும் முதல் நாளுக்கு 6 மணி கடையை ஓப்பன் பண்ணுறோம். நானும் அவர் மட்டும் தான் இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. கருப்பட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே ரெடியாக இருந்தது. காஃபி எப்படி மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் காஃபி போகிறோம், தெரிஞ்சிருச்சு. முதல் நாள் 6 மணிக்கு வந்து ஒரு 50 பேர் 20 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காஃபி தெரிஞ்சவனே பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்லை, தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. 2வது காஃபி போடுறோம், திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க, நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துலலாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாட்டு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி அடிச்சு கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே அந்த கஸ்டமர் சொன்னாரு, அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டார். ஆமான்னு தலையாட்டணும். நிஜமாவே அது கருப்பட்டி கிடையாது, நாட்டு சக்கரை. அப்ப என்ன நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கருப்பட்டி ஊத்துனா தெரியுமான்னு புரிஞ்சுக்கிட்டதே அப்பதான். ஏன் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு R&D பண்ணி இதுக்குள்ள வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பெரிய நீங்க R&D வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 300-400 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் R&D டீம்னு கிடையாது. R&D டீம் இருக்கிறாங்க, அவன் படிச்சது டிப்ளமோ, அவன் தான் எனக்கு R&D. ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டீம் வச்சு பெரிய ப்ராசஸிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கான டைம் எடுக்கும். நம்ம அதை பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்த ஒரு 2 நாளில் வந்து கடையை ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா நாங்கள் அது கருப்பட்டியில் ஒரு ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சோம். பேக் எண்டில் ஒர்க் பண்ணும்போது காஃபிலேருந்து சுக்கு பால்லேருந்து எல்லாமே ஸ்லோவாக பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 10 பொருள் இருந்தது, 20 பொருள் இருந்தது, 50 பொருள் வந்தது, இன்னைக்கு 100 பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 இருக்குது. இப்போ 200 பிரான்ச் வச்சுருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம், தெலுங்கானாவில் ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம், குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. குவைத்தில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. ஏன் கருப்பட்டி காஃபி குடிக்கிறீங்க? ஹெல்த்தியாக இருக்கும். அதே தான், நீங்கள் என்ன பண்ணாலும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதான் எனக்கு கான்சியஸ். ஏன்னா கோவிட் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்ஸ். இப்போ நாங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணதில் கோவிட்ல நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது இல்லை.